காங்கிரஸோ விசிகேலோ இருந்த ஓட்டு தான் விஜய்க்கு போயிருக்கு. சோ அகைன் அது டபுள் ஆகும். கண்டிப்பா போயிருக்குது. நீங்க சொல்றது மேலெழுந்த வாரியா திமுகவில் உள்ள இந்த தீகா இன்ஃபுளுன்ஸ் ஆன கோஷ்டிகள். தீகாக்கெல்லாம் செல்வாக்கே கிடையாது. தீகாக்கெல்லாம் செல்வாக்கே கிடையாதுங்க. சும்மா பொய்களை சொல்றாங்க. பார்ப்பனர் இல்லாத அமைச்சரவையை காமராஜர் அமைத்து விட்டாருன்னு. என்னங்க நீங்க ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க. எனக்கு பிராமணர்கள் ஓட்டு போடுறாருங்க. வெங்கட்ராமன் நீங்க தான் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், தஞ்சாவூர் எம்பி ரிசைன் பண்ணுங்க, எம்எல்சி ஆகி மினிஸ்டரா இருந்து தமிழ்நாட்டின் தொழில் வளத்தை காப்பாற்ற வேண்டியது ஆர்டி உங்க பொறுப்புங்க. ஐயா பெரியார், நான் சொல்றேன்யா, நீ மந்திரி சபை எடுத்து நடத்து, தொழில் வளர்த்த பெருக்கு. அந்த மாதிரிதான் அங்க ஆட்சி இருந்தது. பெரியார் என்ன சொன்னாரு, காமராஜ் என்னத்தை கேட்டாரு. என்ன 67 பெரியாரு யாரை சப்போர்ட் பண்ணாரு, யார் ஜெயித்தா? சோ தீகா இன்னைக்கு இந்த நீட்டை எதிர்க்கக்கூடிய விஜயை ஐயா வீரமணி ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணு மில்லனி காட்டிட்டு போயிட்டார. ஸோ இந்த தீகா செல்வாக்கு இல்லாதவங்க, எலக்ட்ரல் செல்வாக்கு இல்லாதவங்க. அதே வேளையில பதவி இல்லாம பெரியாரும் வீரமணியும் ஒரு பிரிவு மக்களுக்காக போராடினதை நம்ம ஏற்றுக்கிறோம். அதுல நம்ம மாறுபட்ட கருத்து இல்லை. அவங்க பதவிக்கு வரல, போராடினாங்க. பட் அவங்களுடைய எலக்ட்ரல் செல்வாக்கு என்ன? அவங்களால ஓட் எலெக்ஷன்ல பெரிய இம்பாக்ட் கொடுக்க முடியாது. அவங்க தான் தப்பான இதை அந்த கிறிஸ்டின் முஸ்லிம் இன்ஃப்ளூயன்ஸ்ல திமுகவுக்குள்ள ஸ்டாலினை மிஸ்கேட் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. யதார்த்த சூழலை நம்ம சொல்றதுதான். உண்மையிலே ஸ்டாலின் மேல எல்லாரும் கனிமொழி ஆராசா மாதிரியான ஆட்கள் இன்னுமே பிஜேபி ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் வைக்கிறாங்க, ஹார்டா தான் டீல் பண்றாங்க. அப்புறம் எப்படி அந்த ஒரு சேஞ்சிங் ப்ராசஸ்க்கான ஸ்பேஸே இல்லாம இருக்கு. அரசியல்ல தீகா மாதிரி நீங்க போயிடலாம்னு சொன்னா இங்க 18 விழுக்காடு வாக்கெடுத்த மோடியை எழுத்துக்கிட்டு போகலாம். ராகுல் காந்தி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு. நீங்க நம்ம ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புல ஸ்டாலின் நின்னாரும் நான் மோசம் போவார்னு நான் சொல்ல வரல. ராகுல் காந்தியை இவ்வளவு நடந்த பிறகும் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, வாய்ப்பு மிக 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 குறைவு. உடனே இங்க திருமாவளவன் இங்க வந்துருவாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் கீழே போயிருவார் நான் சொல்ல வரல. ஒருவேளை ராகுல் இங்க வந்தா அலைன்ஸ் மறுபடியும் ரீஃபார்ம் ஆனா ஸ்பேஸ் இருக்கு. ஆர்எல்ஸ் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணும். பாமக அல்லது அதான் முடிச்சிடறேன். இதுல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணும். பாமக அல்லது விசிகா வேணும். இந்த ரெண்டும் டீம் கேட்ட இப்ப இல்ல. 8ல் 6 தோத்ததுனால எரும திமுக நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு திருமாவளவன் விளையிட்டாரு. இதே திருமாவளவன் தான் 2க்கு 2 அடிச்சாரு. 2க்கு 2 பானையில ஜெயித்து ஸ்டாலினால் அங்கீகாரம் பெற்றாரு. முக ஸ்டாலினால மாநில அங்கீகாரம் பெற்றாரு. அடுத்தால 6க்கு 4 ஜெயித்தாரு. 8க்கு 2 8க்கு 6 தோத்ததும் எனும ஸ்டாலினை வச்சு ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு முடிவெடுத்து அவரு தாவேக்கா விசிகா கூட்டணி டிக்ளேர் பண்ணிட்டாரு. நான் உங்ககிட்ட 2.5 மாசத்துக்கு முன்னே சொன்னா இல்லையா, தோத்துட்டாரு, எனும ஸ்டாலினை நம்பி ஜெயிக்க முடியாது, இங்க ராகுல் பிரதமர் நிற்பாங்க, அந்த அலையன்ஸுக்குள்ளதான் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக இவரு விசிகாவும் போவாருன்னு 2.5 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன். திமுகவில் பல பேரும் இல்ல திருமாவளவன் இங்க வந்துருவாரு, திருமாவளவன் அங்க பண்றாரு இங்க பண்றாருன்னாரு. ஒண்ணும் இல்லை, நீ தெளிவா சொல்லிட்டாருல. அப்ப திமுகவுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, 2014 விசிகா புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் இருந்தாங்க, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல. இப்ப விசிகா தாவேக்கா கிட்ட கமிட் ஆயாச்சு. பாமக மோடி எடப்பாடின்னு தான் போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் 2014 மாதிரி இல்ல. 2014 இருந்த கூட்டணி வாய்ப்பும் இல்லைங்கும் போதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு கலைஞர் 80ல் எடுத்த மாதிரிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கணும்னு மோடி நன்மைக்காக தான் நான் சொல்றேன். எனக்கு ஒன்றும் மறைச்சியெல்லாம் நான் பேசல. அப்படி வந்தா மோடிக்கு பெரிய ஒரு அணி கிடைச்சிரும். பட் திமுகவில் அந்த தீகா கிறிஸ்டின் முஸ்லீம் 2 ஓட்டா இருக்கு. அந்த சகோதரர்களுக்கு இந்துக்கள் மாதிரி அவங்களுக்கும் 1 ஓட்டு தானே இருக்கு. அவங்க ஓட்டை ராகுல் விஜய்க்கு போட்டுக்கிட்டு இன்னும் எப்படி ஸ்டாலினுக்கு கொண்டு போட முடியும்? வாய்ப்பு இல்லை. ஸோ அதுல எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் பிராக்டிகல் டிசிஷனை டிஎம்கே எடுக்கணும். ஸ்டாலின் அதை எடுக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காப்பாற்ற உதவும். அவருக்கு உள்ள அந்த பின்னடைவில் இருந்தும் அவரை காப்பாற்றுறதுக்கு பயன்படும். 2014 மாதிரியோ அதை விட மோசமான ஒரு முடிவை மக்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்றங்கள் வராம காப்பாற்றணும்னா ப்ரூடன்ட் டிசிஷன் எடுக்கிறதா நல்லதுங்கிறது என்பவர்களோட பார்வை. இன்னைக்கும் பல கருத்துக்களை கேட்டு வெரி குட் லிசனர் ஐயா மு.க. ஸ்டாலின், வெரி நைஸ் ஜென்டில்மேன், ரொம்ப ஒரு தன்மையான ஒரு மனிதர். அவர் எல்லா கருத்துக்களையும் கேட்ட ஒரு முடிவு எடுப்பாரு. நம்மளோட பார்வை மனசாட்சிப்படி இதை சொல்றோம். மோடி நன்மை இதுல பெருசா இருக்குது, நான் அதை மறுக்க வரல. மோடி நன்மை இருக்குது, நம்ம மூவ் இருக்குது, எல்லாம் இருக்குனாலும் கூட திமுகவுக்கு இது உகந்ததுங்கிற கருத்தை நாம சொல்றோம். இட் இஸ் 4 இருக்குது,
இன்னும் எவ்வளவோ நாள் இருக்குது, 2.25 வருஷம் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. 2014 தேர்தலை வந்து உதாரணமா எடுத்தா அப்போ அதே தேர்தல்ல பிரதமர் வேட்பாளர் இல்லாம மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா பிரதமர் வேட்பாளர் தான் இருந்தாரு. மோடிக்கும் ஜெயலலிதாவுக்கும் நட்பு இருந்தது. அவங்க குஜராத்ல போய் போனாங்க, அவங்க சவால் விட்டு தானே ஜெயிச்சாங்க. சவால் விட்டது ஒரு வார்த்தை லேசா சொன்னாங்க. நீங்க வேணா இதெல்லாம் சொல்லி நீங்க சொல்லும் போதுதான் நான் ஜெயலலிதா இறந்து போன ஒரு தலைவர் நான் சொல்லிடுறேங்க இல்லைங்க. நீங்க வந்து மோடி லேடியான்னு சவால் விட்டாங்கன்னு ஜெயலலிதா வச்சு மோடியை கேட்டாங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, கவர்னரை வந்து கன்சல்ட் பண்ணி தான் பண்ணணும், மாநில உரிமைன்னு மன்மோகன் சிங் கிட்ட சவால் விட்டு நின்ன ஜெயலலிதா மோடி போட்ட சென்னமேனி வித்யாசாராங்கிற வெள்ளமா சத்திரியா RSS வந்த விலை போகாத கவர்னர் ரோசியா மாதிரி இல்ல, விலை போகாத கவர்னர் வரும்போது பெரிய லெவல்ல நின்ன ஜெயலலிதா அம்மையார். நான் வந்து இறந்து போனவங்களை திரும்ப நான் பண்ண விரும்பல. பட் நீங்க எல்லாமே மோடியா லேடியா கேட்டாங்கன்னு நீங்க எரிச்சல் படுத்திட்டு இருந்தீங்கன்னா இதை சொல்லிதான் தீர வேண்டிய நிலைமை இருக்குது கார்த்திக். அவங்க பரிதாபமா ஆப்சிக்யூஸ் பிஹேவியர்னா தெரியுமா? ஆப்சிக்யூஸ் பிஹேவியர் அந்த வார்த்தைக்கு விளக்கமாட்டு சென்னமேனி வித்யாசாராங்கிற முரசொலி மாறன் கிட்ட MOS இருந்த திமுக பாஜக கவர்மெண்ட்ல முரசொலி மாறன் ஐயா கிட்ட MOS இருந்த சென்னமேனி வித்யாசாராவ் கிட்ட பணிஞ்சு போய் ஜெயலலிதா நின்னாங்க, பொறுப்பு கொண்டரை வரவேற்றாங்க, வழி அனுப்புனாங்க. மோடி ஷோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா, மோடி ஷோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா. இது எல்லாருக்கும் போட்டுங்க. எத்தனை நாள் தான் நீங்க மோடியா லேடியான்னு கேட்டாங்க சொல்லிட்டு இருப்பீங்க? அந்த ரிசல்ட்டா நான் சொல்றேன், அந்த ரிசல்ட்டா மக்கள் வந்து PM கேண்டிடேட் இல்லாம ரெடியா இருந்தாங்க அப்படிங்கிற பாயிண்ட். ஜெயலலிதா அன்னைக்கு தனி மெஜாரிட்டி கவர்மெண்ட் வச்சிருந்தாங்க, அவங்க போல்டா நின்னாங்க. மோடி பிரைம் மினிஸ்டர் பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா பாஜக ஜெயலலிதாவை ஆதரிக்குங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே மாதிரி பாஜகவுக்கு மெஜாரிட்டி வரலன்னு சொன்னா அது ஜெயலலிதா மோடி ஆதரிப்பாங்கிற ஒரு இது இருந்தது. சோ ஐயா போன்றவங்கலாம் அதுல இதா இருந்தாங்க. அந்த கட்டத்துக்குள்ள மோடிக்கு மெஜாரிட்டி வந்ததுமே திரும்ப வந்து ஒரு சார்ட்டர் ஆஃப் டிமாண்டை போய் தூக்கிக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் போனாங்க. அப்போ தமிழக ஊடகங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அத்தனை பேரும் பிக் டிக்கெட் ரிஃபார்ம் எல்லாம் ஜெயலலிதா இல்லாம முடியாது, மோடி ஆட்சிக்கு ஜெயலலிதா தான். ஜெயலலிதா அதனால பிக் டிக்கெட் ரிஃபார்ம்னா எங்க மோடிக்கு பிக் டிக்கெட் ரிஃபார்மே வேண்டாம்யா நாம சொன்னோம். என்ன நடந்தது? அவங்க வந்து பெரிய சார்ட்டர் ஆஃப் டிமாண்டை தூக்கிட்டு டெல்லி போகும்போது இங்க உள்ள தமிழக பத்திரிகைகள், ஜால்ரா பத்திரிகைகள், ஐயோ ஜெயலலிதா அங்க எங்கன்னாப்புல நம்ம தான் சொன்னோம் மோடி வில் ஷோ த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா. அதுதான் நடந்தது. உங்க இடம் சென்னமேனி வித்யாசாகரை வரவேற்கிறதும் வழி அனுப்புவதும் தான் உங்க இடம்னு மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதாவுக்கு மோடி காட்டி கொடுத்தாருங்கிறது வரலாறு. ஆனா இன்னொரு பக்கம் தேவைகளை இருந்த அமைச்சர்கள் வந்து அசம்பிளிலே வந்து அடுத்த PM விஜய் அப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. அதுக்கு கவுண்டரா கொடுக்கும்போது அவங்க ஏதாவது அமைச்சர்கள் வந்து காமெடியா பேசுறதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அது அவங்களுக்குள்ள ஒரு மோதல் போக்கு உருவாறதுக்கான பிகினிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நார்த் இந்தியன் இன்ஃப்ளூயன்சரை வச்சு பயங்கரமா விஜய்க்கு ஒரு ப்ரமோஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க எதுவும் PM எய்ம் பண்றாங்களா விஜய் சைடு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேகன்சி இல்ல. மோடி 19 ஸ்வீப் பண்ண மாதிரி மேக்ரோ வியூவும் எடுத்து மிகப்பெரிய அலையன்ஸை இந்தியா ஃபுல்லா உருவாக்கி இந்த பிஜேபி அலையன்ஸ்ல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வருவாங்க, BRS வருவாங்க, தமிழ்நாட்டிலையும் பெரிய அலையன்ஸ் வரும். மோடி ஸ்வீப் பண்ணிவிடுவார். அது வேற மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. வேகன்சி இல்லை. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு பலரும் அப்ளை பண்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு முதல்வர் ஜோசப் விஜய் சகோதரர் அப்ளை பண்றதுல என்ன தப்பு இருக்குது? என்ன தப்பு இருக்குது? நம்ம பாயிண்ட கருத்தை சொல்லுங்க. 15 MB வச்சு தேவகவுடா வந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் விரும்புறாரு. இவரு முலாயம் சிங் யாதவ் வர்றத தேஜஸ்வி யாதவ் தடுத்தாரு. இது மம்தா பானர்ஜிக்கு விருப்பம் இருந்தது, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விருப்பம் இருந்தது. தென் டார்க் ஆல்ஸா நம்ம வரமாட்டோமாங்கிற எண்ண ஓட்டம் சித்தாராம் இது மல்லிகார்ஜுன கார்கேக்கு இருக்குது. ஏன் நம்ம சிதம்பரம் அவரும் தகுதியானவர் தான். நேர்மையானவர்னா ஏகே ஆண்டனி தான் நேர்மையானவர். நேர்மை ஏகே ஆண்டனி தான். ஏகே ஆண்டனி நேர்மை சிதம்பரத்துக்கு கிடையாது. பட் திறமையானவர் தான், அதை நான் மறுக்க வரல. அவர் அதுல இருந்தாரு. இவ்வளவு பேரு அந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கும்போது விஜயா இருக்கக்கூடாது, தாராளமா இருக்கலாம். இல்ல அப்படி இருந்தா காங்கிரஸ் அண்ட் டிவிகேக்கு மத்தியில ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆக ஸ்பேஸ் இருக்குல்ல அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். அது நடிக்கிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. அவங்களுக்குள்ளதான் இன்னர் இதுதான் தெரியும். அது நானும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தான்னு மாணிக் தாகூர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா அது அவங்களுக்கு ஒரு சின்ன இரிட்டேஷனை கொடுக்கலாம். பட் இதுவரை நம்ம அவர் சொல்லி இன்னைக்கு அகைன் வந்து இப்ப அமைச்சர் சரத் வந்து PM அது இதுன்ட்டு விஜய்க்கு பில்டப் கொடுத்து உங்களை PM ஆக்கிறதுக்கு இந்தியா வந்து ஒரு பாலிசி டிசிஷன் அந்த கட்சி எடுத்துட்டுன்னு சொல்லலையே. அந்த பாலிசி டிசிஷன்னா அது நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு கட்சி
அந்த கட்சியில உள்ள ஜெயலலிதாவுக்கு இந்த மாதிரி தான் அமைச்சர்களை வச்சு ஃபர்ஸ்ட் பில்டப் கொடுக்க தான் அவங்க அந்த campaign-க்கு அப்ப நீங்க பண்ணாங்க. ஜெயலலிதா மாதிரி 40 தொகுதியும் விஜய் நிப்பாருன்னு சொல்றீங்களா? இல்ல அதுக்கான சமீட்சைகள் நம்ம தெரிய வந்தா வந்தா- பாராட்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் அந்த சூழ்நிலையில காங்கிரஸ் மீது ஸ்டாலின்ட்ட காலில் போய் விடுவாங்க. ம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துன்னா, ஏன்னா அவங்க காலில் விழுறதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இல்லை. இந்திரா காந்தியை வந்து காமராஜுக்கு எதிராக கலைஞர் காலில் விழுந்து கையை பிடிச்சி கெஞ்சி உங்க ஆதரவு இல்லைன்னா நான் என் பிரதமர் பதவியை போயிருன்னு தான் ஆலிவர் ரோட்டுக்கு சார்ட்டர்ட் பிளைட்ல வந்து கெஞ்சி கலைஞர் ஆதரவு பெற்று தான் 69 71 வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும், இந்திய தலைமுறைக்கு அது தெரியாது. அதே மாதிரி ராகுல் காந்தி மீண்டும் மறப்போம் மன்னிப்போம் ஸ்டாலின்ட்ட தான் போகும். ஸ்டாலினும் அந்த 14 மாதிரி பிரச்சனை இல்லாம பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அவருக்கும் கிடைச்சிருவாங்க. ஸ்டாலின் ஆனா மன்னிக்க தயாரா இருப்பாரா? அதான் கேள்வி. ஏன்னா Prime Minister உதயநிதி வந்து காங்கிரஸ் டூ கூட மச் கற்பனையா ஒரு அளவுக்கு மேல பேசாண்டான் கார்த்திக். ஆனா விஜய் வந்து காங்கிரஸோட ஒரு ஒட்டாமையேங்கிற ஒரு ரிலேஷன் தான் மெயின்டைன் பண்றாரா? பிஜேபியும் பகைச்சிக்க கூடாது, காங்கிரஸ் கிட்டையும் ரொம்ப க்ளோஸா போக வேண்டாம் அப்படிங்கிற ஸ்டாண்ட் தான் விஜயை விட நெருக்கமா காங்கிரஸ் முதல்வர்கள் இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் முதல்வர்கள் இருக்கிறாங்க, சிபிஎம் முதல்வர் கூட இருந்தார். இப்போ நீங்க ரேவந்த் ரெட்டியை பிஆர்எஸ் வந்து மோடிக்கு ஆளுன்னு தான் சொல்லுவாப்புல. கர்நாடகாவில் அப்படி யாரும் டிகே சிவகுமாரை சொல்லலைனாலும் கூட டிகே சிவகுமார் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராட்டோ யோகியோட ஆட்சிக்கு எதிராக ஆதரவாக கூட அவர் இந்துத்துவம் அந்த கோயில் விஷயத்துல சொன்னார். அப்போ நான் வந்து மோடி சப்போர்ட்ல சிஎம் ஆயிரும்னு சொல்லி தான் அவரு மிரட்டி இவரு சித்தாராமையா மாத்திக்கிட்டு அங்க வந்திருக்காரு. இப்ப நாகராஜினி ஒண்ணு சித்தாராமையாவோட குருபா சமூகத்தை சேர்ந்தவரை. இந்த கருத்து மோடிக்கு தெரியாததில்லை, நாங்களும் முன் வச்சோம். நீங்க இவரு டிகே சிவகுமார் உக்காலியா வந்தனால நம்ம பாதிக்கப்பட்ட சித்தாராமையா கம்யூனிட்டிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து குருபாசை கையில் எடுக்கணும்னு நம்மளும் சொன்னோம். அப்ப அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு நாகராஜினி ஒரு குருபா கம்யூனிட்டிக்காரங்க நேஷனல் ஆபீஸ் பேரில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறாரு. அவரும் வந்து மோடி கூட நெருக்கம் உள்ளவர் தான் பேசப்படுறாரு. சதீஷனுக்கு அந்த பேச்சு இல்லை. இது சசி தரூர் மேல அந்த குற்றச்சாட்டு இருக்கு. சசி தரூருக்கு சிஎம் போஸ்ட் எம்டி தான், எம்எல்ஏ கொடுக்கல. ஸோ காங்கிரஸ் முதல்வர்களும் மோடிக்கு நெருக்கங்கிறதான் பேசப்படுதுங்கும் போது அந்த அளவுக்கு விஜய் பற்றிய டாக் ஒண்ணு இல்லை. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல எந்த ஒரு இந்திய மாநில முதல்வரும் வந்து மத்திய அரசுக்கு மோதல் போக்கை கடைபிடிக்க முடியாது. கடைபிடிக்காத தன்மையில தான் விஜயும் மேக்சிமம் போயிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாடு தன்மையில ஏற்கனவே ஸ்டாலின் மோதல் போக்க கடைபிடிச்சதுனால அதுல இருந்து விலகி போக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில விஜயும் செல்ல முடிவுல இருப்பார். அவ்வளவுதான். ஓகே, இது அண்ணாமலையோட அரசியல் வந்து ஒரு மாதிரி கொஸ்டினாவே இருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்னோட இலக்கு இல்லைன்னு அவர் தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஒரு பக்கம் மோடியை சப்போர்ட் பண்றாரு, விஜய் வந்து சாஃப்டா டீல் பண்றாரு, இன்னொரு பக்கம் நைனார காலம் மாறி விடுறாரு. அவரை என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் பிளே பண்றதா பாக்குறீங்க? அவரு 31 தான் அவருக்கு களம்ங்கிறதுனால தன் ரெலவன்ஸுக்கு இப்போ அதில் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரே தவிர மற்றபடி அதில் இப்போ ஒரு சீரியஸ் பிளேயர்னு அப்போ இப்போ நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை. 29க்கு மேலே தான் அவர் ஒரு சீரியஸ் பிளேயர். என்றாலும் 29 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி டெல்லி பாஜகவில் இருந்து அண்ணாமலை ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி முடிய போகுதுன்னு சொல்ல முடியாது. அண்ணாமலை ஒரு பெரிய சக்தியா தான் டெல்லி பாஜக தலைவர்கள் மதிக்கிறாங்க. பாஜக ஆதரவா அவரை கொண்ட, அதனாலதான் இப்போ உள்ள தமிழக பாஜக தலைவர்களுக்கு பெரிய ஏற்கனவே அவங்க இம்பார்ட்டன்ஸ் இல்லாம முக்கியத்துவம் இல்லாம இருக்கு. ஏற்கனவே அவங்க மக்களவையில 2வது இடம் வந்தவங்க சட்டமன்றத்துல 3வது போயிட்டாங்கல்ல. அவங்களோட தவறான விளைதான். சார், இப்ப அசம்பிளி செஷன் போயிட்டு இருக்கு. டிஎம்கே வெஸ் டிவிகேங்கிறது தான் ஃபீல்டா இருக்கு. ஆனா டிஎம்கே மினிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப சொதப்புறாங்களா? ப்ரிப்பரேஷனே இல்லாம அவங்களால ஒரு அந்த பொசிஷனுக்கான விஷயத்தை டிஃபைன் பண்ண முடியலையா? இல்ல, இப்ப சட்டசமன்ற இது வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில விரும்பி பார்க்கப்படுது. ஒரு என்டர்டெய்னிங் மாதிரியே எல்லாரும் பாக்குறாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் தங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து திறம்பட செயல்படுறதான் ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு. தங்களை எக்யூப் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் வரணும். பன்னீர்செல்வம் போன்ற எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆட்கள் அவை முன்னவரா வந்து பன்னீர்செல்வத்துக்கு பிரச்சனையே இதுதான். ஜெயலலிதா வந்து பன்னீர்செல்வத்தோட 100 மடங்கு பெரியவங்க. பன்னீர்செல்வம் சசிகலாவோட 100 மடங்கு பெரியவர். இதுதான் மனுஷனுக்கு வந்து சிக்கலா வந்து மந்திரி சபையில சேர்க்க விட மாட்டேன், சபாநாயகரை தள்ளிடுங்கிற மாதிரி வந்து பெரிய பிரச்சனை ஆச்சு. அந்த கெப்பாசிட்டி திறமையும் உள்ளவர், ஒரு அவை முன்னவரா சி சுப்பிரமணியம் போன்றவங்க மாதிரி ஒரு கெப்பாசிட்டி திறமை உள்ளவருங்கிறத இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா ஓபிஎஸ் வந்து ரொம்ப திறம்பட அதை காட்டுறாரு. பல விஷயங்கள்ல அவருக்கு ஒரு மரியாதையும் இருக்குது. சபாநாயகரும் அவர் மதிக்கிறாரு. அந்த இதை அவர் ட்ரெயின் பண்றதா அவர் எடுத்துக்கலாம். மற்றபடி இன்னும் வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் மற்ற உறுப்பினர்களோட திறமை இதெல்லாம் தெரிய வரும்.
மினிஸ்டர்ஸ் பேசுறதுதான் நிறைய அழைப்பு. ஆதரவுலாம் வாய்ப்பு வந்தது. அது ஸ்பீக்கர் அசெப்ட் பண்றாரு. நான் இப்ப ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னோம்ல, ஸ்பீக்கர் அசெப்ட் பண்றாரு, அதிகாரத்தை முழுசா எடுத்துக்கிறாங்க, தெளிவா பண்றாரு. டே பை டே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிராரு. எப்படி ஸ்பீக்கருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நீங்க பார்த்துருப்பீங்க. அது நல்லா பண்றாரு. ஆனா அவர் வந்து நம்ம கணேஷ்குமார், சௌமியா இவங்கெல்லாம் பேசும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாதான் நல்ல ரிசப்ஷனை காட்டுறாரு. பட் பகவத்கீதை பற்றி அவங்க பேசுனதையும் அலோவ் பண்ணணும், அதுக்கும் கூடுதல் நிமிடங்கள் கொடுக்கணுங்கிறதா நம்மளோட எண்ணம். மற்ற மினிஸ்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க? பேசிக்கலாம் அதே நிறைய இன்கரெக்ட் டேட்டாஸ பேசி முக்காங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது மக்களுக்கே அது எல்லாமே தெரியுது. ஒவ்வொரு மினிஸ்டரும் புதியவர்கள், அவங்க ஒவ்வொருத்தரையும் போட்டு நாம பேச வேண்டியதில்லை. மக்களுக்கே தெரியும், மக்கள் அதை பார்த்துப்பாங்க. ஸோ அவங்க விஜய முகஸ்துதி பண்ணணும், விஜய்க்கு பொழுது பேசுனதுலயே ரொம்ப இது பண்றாங்க. அதுல ஒண்ணுதான் சிஎம் வந்தா எதிர்த்து நிற்கணும்னு இல்லாத ஒண்ண சொல்லும் போது அதையும் சபாநாயகர் வந்து நைசிட்டியோட அதை தட்டினார். ஸோ சபாநாயகர் இன்னைக்கு வந்து அந்த சபைக்குள்ள நம் சபாநாயகர் தான் நம்பர் 1 சபைக்குள்ள அவர் தான் ஸ்கோர் பண்றாரு. அதிகாரத்துக்குள்ளேயும் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஜய்னா முதலமைச்சர்னா அதிகாரத்திலையும் தாவேக அரசியலுக்குள்ள போர்ட்போலியோ இல்லைனாலும் ஜேசிடி பிரபாகரன் அதிகாரத்திலையும் பெரிய ஆளா இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியவங்களை அசால்ட்டா கண்ட்ரோல் பண்றாரு. அப்கோர்ஸ் சிஎம் கூட அவருக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கலாம். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுறீங்க. நன்றி.